முழுவதும் ஒரே நேரத்தில் நாடாளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்துவதே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம். 2014ஆம் ஆண்டில் இருந்தே தேர்தல் செலவுகளை குறைக்கும் கண்ணோட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் முழக்கத்தை முன்னிறுத்தி வருகிறது பாஜக. மத்தியில் தொடர்ந்து 3வது முறையாக பாஜகவின் ஆட்சி அமைந்துள்ளதால் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்துவதில் மோடி அரசு தீவிரம் காட்டி வந்தது. கடந்த 1952, 1957 மற்றும் 1962 ஆகிய ஆண்டுகளில் மக்களவை, சட்டமன்ற தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டன. ஆனால் 1968ஆம் ஆண்டில் பல்வேறு மாநிலங்களின் சட்டப்பேரவைகள் கலைக்கப்பட்டன. 1970ஆம் ஆண்டிலும் மக்களவை கலைக்கப்பட்டது. இதன் பிறகு மக்களவைக்கும் சட்டமன்றங்களுக்கும் தனித்தனியாக தேர்தல்கள் நடத்தப்பட்டன. இதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் ஃபெயிலியர் கான்செப்டாக கருதப்பட்டது. ஆனால் மீண்டும் இதை செயல்படுத்த நினைத்த பாஜக அரசு இந்த திட்டம் குறித்து ஆய்வு மேற்கொள்ள 2023ஆம் ஆண்டில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்நிலை குழுவை அமைத்தது. இந்த குழு மேற்கொண்ட பல்வேறு ஆய்வுகளை கடந்த மார்ச் மாதம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் சுமார் 18,000 பக்கங்கள் கொண்ட அறிக்கையாக சமர்ப்பித்துள்ளது. அந்த அறிக்கையில் மக்களவை, சட்டமன்ற தேர்தல்கள் ஒரே கட்டமாக நடத்தலாம், மேலும் அதிலிருந்து 100 நாட்களுக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தலாம், ஒருவேளை தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்திலோ நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் ஆட்சி கவிழ்க்கப்பட்டாலோ புதிய தேர்தல் நடத்தலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய தேர்தலில் வெற்றி பெறுபவர்களின் பதவிக்காலம் அவையின் மீதமுள்ள பதவிக்காலம் வரை மட்டுமே நீடிக்கும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. இதன் சாராம்சங்களை வைத்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதா வரையறுக்கப்பட்டது. இந்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை டிசம்பர் 12ஆம் தேதி ஒப்புதல் கொடுத்துள்ளது. இந்த நிலையில் மாநிலங்களின் சுதந்திரத்தை பறிக்கும், சர்வாதிகாரத்தை ஊன்றச் செய்யும் திட்டம்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் என்று கூறி எதிர்க்கட்சிகள் இதனை கடுமையாக எதிர்த்து வந்தனர். இந்த நிலையில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்ததால் இந்த திட்டம் அமலுக்கு வருமா என்று கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றால் சில சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும், அதற்கு நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் 2இல் 1 பங்கு ஆதரவு தேவைப்படும் என்றும் கூறுகின்றனர் அரசியல் வல்லுநர்கள். இந்த கூற்றுப்படி பார்த்தால் மக்களவையில் 543 எம்பிக்கள் உள்ளனர். ஒரு இடம் மட்டும் காலியாக உள்ளது. இதன் அடிப்படையில் இதில் 3இல் 2 பங்கு என்றால் 361 பேரின் ஆதரவு தேவைப்படும். ஆனால் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் 293 எம்பிக்கள் தான் உள்ளனர். காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் 235 எம்பிக்கள் உள்ளனர். இதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நிறைவேற்ற பாஜகவுக்கு மேலும் 68 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. எனவே 2029ஆம் ஆண்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவது பாஜகவுக்கு சாத்தியமில்லாதது என்று சொல்லப்பட்டது. இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பு அமளிகளுக்கு இடையே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்ட மசோதாவை தாக்கல் செய்துள்ளது மத்திய பாஜக அரசு. இருந்தாலும் இந்த திட்டம் வெற்றி பெறுமா என்பது பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. நாடாளுமன்றம், சட்டமன்றம் 2ற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற்றால் செலவு குறைவாகும், வாக்கு விகிதமும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் அரசின் திட்டங்கள் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படுவது எளிதாக இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் சொல்வதற்கு எளிதாக இருந்தாலும் நடைமுறையில் அது பல சிக்கல்களையும் சவால்களையும் சந்திக்கும். அதாவது ஏதாவது ஒரு மாநிலத்தின் சட்டமன்றத்தில் ஆட்சி கவிழ்ந்துவிட்டால் மீண்டும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது கஷ்டம் என்றும், தேசிய அளவிலும் மாநில அளவிலும் இருக்கும் பிரச்சனைகளை பிரித்து பார்ப்பதில் பொதுமக்களுக்கு குழப்பம் நேரிடும், இது மாநில கட்சிகளின் பெரும்பான்மை பலத்தை காலி செய்துவிடும் என்றும் அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். முக்கியமாக ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் போது வாக்கு எந்திரங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். அதற்கான நிதியும் அதிகமாகும். மேலும் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை, தேர்தல் அதிகாரிகள், பாதுகாப்பு படையினர் ஆகியோரின் எண்ணிக்கையும் பெரும் பிரச்சனையே என்றும் கூறப்படுகிறது. எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நிறைவேறினாலும் பாஜகவின் ஆசை நனவாகுமா என்பது சந்தேகமே.